பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்குள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாய் வேண்டியது. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி வாசிப்போம் என்றால், பேதுருவை அவன் நினைத்த நாளில் அவனால் கொலை செய்ய முடியும். காரணம், அவ்வளவு பாதுகாப்பாக பேதுரு தப்பி செல்லக்கூடாது என்று 4 படைவர்கள் கொண்ட 4 குழுக்கள் இடத்துல கிட்டத்தட்ட 16 பேர் அவனை கவனித்து கொண்டே இருந்தார்கள். இப்படி இருந்தும் பேதுருவை விடுதலையாக்கி தர வேண்டும் என்று சொல்லி தேவனை அறிந்த தேவ ஜனம் ஒன்று கூடி ஜெபித்த போது ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பின் நிமித்தம் பேதுருவை சிறையிலிருந்து விடுதலையாக்கினார். எந்த கடினமான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தேவனை நோக்கி முழு விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் நமக்கு தருவது நிச்சயம். ஆகவே தேவனை அறிந்தவர்களுக்கு பிரச்சனையை மேற்கொள்ள கை கொள்ள வேண்டிய வழி ஜெபம் 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 என்பதை ஒரு காலமும் மறக்கக்கூடாது. நான் வாழ்ந்தது போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சூறைச்செடியில் இருந்து கொண்டு பேசினான். ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். காரணம், நாளைக்கு இதே தினம் இதே நேரம் உன்னை நான் கொலை செய்வேன் என்று சொல்லி ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல் ஆள் அனுப்பி எலியாவிடத்திலே சொன்னாள். அதனாலே எலியா பயந்து போனார். ஆகவே மனுஷருடைய கைகளிலே விழுவதை பார்க்கிலும் ஆண்டவர் தன் ஜீவனை எடுத்தா நன்றாயிருக்கும் என்று அவன் விரும்பினான். ஆனால் ஆண்டவரோ எலியாவை அப்படி பயமுறுத்தின மனுஷருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கவே இல்லை. எலியாவை ஆண்டவர் பலப்படுத்தினார். எலியாவுக்கு ஆண்டவர் தைரியம் கொடுத்தார். எலியா கர்த்தருடைய பர்வதத்தில் 40 நாட்கள் நடந்து போய் தேவனை சந்தித்தான். தேவன் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். பயம் தோல்விக்கு அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வருவதற்கு பயத்தின் வழியாய் நாம் இடம் கொடுக்கிறோம். ஆகவே சூழ்நிலை கடினமாயிருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியான நிலையில் நாம் நேசிக்கிறவர்கள் சிக்கி கொண்டாலும் கூட நீங்கள் ஜெபியுங்க. தொடர்ந்து ஜெபத்தை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் பொல்லாப்புக்கு விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கிற நபரை எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து பாதுகாப்பார், விடுதலையாக்குவார். ஜெபிக்க தெரிஞ்ச ஒரு நபர், தேவனிடத்தில் அதிகமாய் ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒரு நபர்
இப்போது ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியில் ஒரு சோர்ந்து போகிற சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாதிக்க நினைக்கிறதும் நீங்கள் எதிர்பார்க்க நினைக்கிறதும் நடப்பது கடினம். இப்போவும் நீங்கள் ஆண்டவரைத்தான் நம்பணும். இப்போவும் அவரிடத்துல தான் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் மீது நான் மழையை பெய்ய பண்ண போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த மழை மேகத்தை மாத்திரமல்ல, மழையை காணும் வரைக்கும் எலியா ஜெபித்து கொண்டிருந்தது போல நீங்கள் எதிர்பார்க்கிற நபருக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு விடுதலை, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு உயர்வு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையும் பாதுகாப்பும் காலதாமதம் ஆகும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அமலேக்கியர்கள் யுத்தம் செய்ய வந்தபோது படையை கண்டு பயப்படவில்லை. யோசுவாவிடத்தில் நீ யுத்தத்திற்கு தைரியமாய் போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நான் மலை உச்சிக்கு சென்று யுத்தத்தில் ஜெயம் தரக்கூடிய ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி மோசே பர்வதத்தில் ஏறி போனான். யோசுவா யுத்த களத்துக்கு கடந்து போனான். கர்த்தர் யுத்த பழக்கமே இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். யுத்த பழக்கமுள்ள அமலேக்கர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். யுத்த நாளுக்காய் குதிரை பழக்கப்படுத்தப்படலாம், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உங்களுடைய முழங்கால்களை தேவ சமூகத்திலே ஊன்றி தேவனிடத்திலே ஜெபியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. எந்த பாடு, வேதனை, நெருக்கம் இன்றைக்கு இவர்களை சூழ்ந்திருந்தாலும் இவருடைய ஜெபத்தினாலே அந்த பாடுகளும் நெருக்கடிகளும் இவர்களை விட்டு அகன்று போகும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்து வழி நடத்தும். நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.